ஹரிஷே, 50 ரூபா குடுறா. டேய் வரேன்டா. கடற்கரையில் போலீசார் தடியடி, மாணவர்கள் பலர் படுகாயமடைந்துள்ளனர். ஈழத் தமிழர்களுக்காக சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் இயக்கத்தால் நடத்தப்பட்ட போராட்டத்தில் போலீசார் தடியடி. தம்பி தம்பி இங்கே போராட்டம் பண்ணியிருந்தாங்களா, அவங்களுக்குலாம் என்னப்பா ஆச்சு? அவங்களா கொஞ்சம் பேரை போலீஸ் பிடிச்சின்னு போயிருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அடிபட்டுக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டின்னு போயிருப்பாங்க. நீங்கள் பார்க்குறது தான் முறை போய் ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க. நன்றிப்பா. டேய் ஏன்டா? சரி வா. தப்புடா. ஆமாண்டா, தப்புதான்டா. என்னதான் இருந்தாலும் போலீஸ் ஸ்டூடெண்ட் அடிச்சது தப்புதான்டா. நான் அதை சொல்ல, நீ செஞ்சது தப்பு. நான் அவ்வளோ சொல்லியும் காலையில் நீ கிளம்பி போற. நான் போலனா எப்படிரா? வேணாண்டா. இந்த மாணவ சங்க தலைவர் பட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் நமக்காக இல்லை மச்சான், நம்ம மக்களுக்காக. நீ அடிபட்டு கிடந்தியே, அப்போ அந்த மக்கள் உனக்கு என்னடா பண்ணாங்க? ஒரு குடும்பம்னு வந்துருச்சுன்னா அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லடா, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போறோம்ன்றதான முக்கியம். வீடு நாடு ஒன்னாடா. 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாரும் வீடும் நாடும் ஒண்ணுன்னு நினைச்சதுனால தான்டா இப்ப நீ நாட்டு பற்றினா என்னன்னே தெரியாம இருக்க. இப்போ நாட்டுக்கு என்னடா குறை? என்ன குறையா? காஷ்மீர்ல பிரச்சனை அப்ப பாகிஸ்தான் பிளேஸ் எல்லாருக்கும் இந்தியாவில் விளையாட தடை. ஆனா தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பிரச்சனை அப்ப ஸ்ரீலங்கன் பிளேஸ் தமிழ்நாடு மட்டும் விளையாட தடை. அப்பனா காஷ்மீர் இந்தியாவை சேர்ந்தது, தமிழ்நாடு இந்தியாவை சேர்ந்தது இல்லையா? அப்ப கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபைனல்ஸ்ல கப் அடிக்கலான்னு கவலைப்பட்டு இருந்தோம். ஆர்மி, போலீஸ், லாயர் இந்த மாதிரி வேலை சேரவங்க எண்ணிக்கைலாம் கம்மியாகிட்டே வருது. ஏன்? ஒன்று அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சம்பளம் கம்மியாக இருக்கு. அது அவங்கவுங்க விருப்பம் தானடா. 10 வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செஞ்சவங்ககிட்ட போயிட்டு வாழ்க்கையில் என்ன சாதிச்சிங்கன்னு கேட்டுப்பார். அவர் சொல்கிற பதிலை விட 2 வருஷம் ஆர்மியில் இருந்தவர்கிட்ட போய் கேட்டுப்பார். அவர் சொல்லுவார், மீசியை முறுக்கிட்டு நெஞ்சை நிமித்திக்கிட்டு இந்த காலை என் நாட்டுக்காக எழுந்தேன்னு. அது அவருக்கு மட்டும் பெருமை இல்லடா, அவர் வம்சத்துக்கே பெருமைடா. இந்த புக்கில் இருக்கவங்களாம் ஒன்ன மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த நாடு என்ன நிலைமையில இருக்குன்னு யோசிச்சு பாடுறான். இப்படிலாம் பேசிதான் 2 வருஷம் அரியர் இல்லாத நீ இப்போ அரியர் வச்சு ப்ராஜெக்டும் முடிக்காம அட்னன்ஸும் இல்லை. அதனால எனக்கும் கஷ்டமா இருக்குடா. முன்னெல்லாம் நல்லவனா இருக்கிறது தான் கஷ்டம்னு சொன்னீங்க, ஆனா இப்போ நல்லவன் கூட இருக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டீங்களேடா. இல்லடா. உங்களுக்குலாம் ஜெய்ஹிந்த் படம் பார்க்கும்போதும் T20 ஃபைனல்ஸ் பார்க்கும்போது தான்டா தேசப்பற்றே வருது. டேய் நீ இப்படியே பேசிக்கிட்டு ஒரு நாள் வேலை இல்லாம நிப்ப. நான் சொன்னது உனக்கு அப்ப புரியும்டா.
கம்பெனி விஷயமா ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேம்மா. இந்த மெயிலில் அமிச்சாச்சா? நேற்றே அமிச்சிட்டேன் சார். சார் யாரோ வந்திருக்காங்க. வாடா ஹரிஷ, எப்படி இருக்க? வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும்டா. வந்து உட்காரு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மச்சான்.